சரிப்பா. டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சம் வந்து போட முடியும். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனுக்கு கண்டிப்பாக டேபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மில் 3 × 2 கொடுத்துருக்கேன் மிஸ். 3 எப்படி ரீட் பண்ணணும் சம்ம? 3 × 2, 3 × 2, 3 × 2. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, இதில் பிக் நம்பரா இல்லை ஸ்மால் நம்பரா அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். நம்ம சப்ட்ராக்ஷனில் தான் அப்படி பார்த்தோம். ஆனால் மல்டிப்ளிகேஷன் பார்த்தாலும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? அப்பில் இருக்க நம்பரை நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் டவுனில் இருக்க நம்பர் தான் இது டேபிள். இதே என்னது டேபிள், என்ன டேபிள் கொடுத்துருக்காங்க இதுதான். இதையும் சொல்லலாம், ஆனால் இது வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி சொன்னாலும் ஆன்சர் வரும். இப்போ 2 இருக்குது, அப்போ 2 டேபிள் செகண்ட் டேபிள்னு சொல்லணும். எது வரைக்கும் நம்ம சொல்லணும்? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டே போவீங்களா? எப்படி சொல்லணும்? அப்பில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வர வரைக்கும் சொல்லணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ பாருங்கள் 3 × 2. அப்போ டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு தான் நம்ம டேபிள் சொல்லணும். அப்போ என்ன டேபிள் சொல்லணும்? செகண்ட் டேபிள். என்ன டேபிள்? செகண்ட் டேபிள். ஓகேங்களா? அப்போ செகண்ட் டேபிள் எது வரைக்கும் சொல்லணும்? 3 வர வரைக்கும் சொல்லணும். ஓகேங்களா? 3 வரைக்கும் சொல்லணும். அப்போ செகண்ட் டேபிள் 1:2 செகண்ட் டேபிள் தெரியும்ல, 1:2, 2 2 2s are 4, 3 2s are 6. ஓகேங்களா? 1 2 1 2 2 2 2s are 4, 3 2s are 6. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இஸ் என்ன? அது 3 வர வரைக்கும் தான் சொல்லணும். ஆன்சர் இஸ் 6. ஆன்சரில் நம்ம என்ன ரைட் பண்ணோம்? ஆன்சர் இஸ் 6. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருப்பா, செகண்ட் சம் பாருங்கள். 8 × 4. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அப்பில் 8 கொடுத்துருக்காங்க, டவுனில் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ டவுனில் இருக்க நம்பர் தான் நம்ம என்ன பண்ணணும்? டேபிள் சொல்லணும். டவுனில் இருக்க நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? டேபிள் சொல்லணும். அப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வரைக்கும் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ எது வரைக்கும் நம்ம சொல்லணும்? ஃபோர்த் டேபிள் 8 வரைக்கும் நம்ம சொல்லணும். எது வரைக்கும் சொல்லணும்? 8 வரைக்கும் சொல்லணும். ஓகேவா? 1 4 is 4 சொல்லாங்களா? ஃபோர்த் டேபிள் 8 4s டக்குன்னு தெரிஞ்சால் நீ எழுதிடலாம். ஆன்சர் சப்போஸ் எனக்கு தெரியாது மிஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 1 by 1 நம்ம சொல்லி பார்க்கலாம். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32. அங்கே அப்பில் இருக்க நம்பரை பார்த்துக்கணும். அப்போ எது வரைக்கும் நம்ம சொல்லணும்? 8 வரைக்கும் தான் சொல்லணும். அப்போ 8 4s are என்னது? 32. 32 2 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம எப்படி நம்ம ரைட் பண்ணணும்? இந்த 1s பிளேஸில் இருக்குல்ல அந்த 2வை நம்ம இங்கே போடணும். இந்த 3யை வந்து என்னது 10s பிளேஸ் இங்கே இந்த சைட் போடணும், சைடில் போடணும். 32ன்னு அப்படியே ரைட் பண்ணக்கூடாது, அது ராங். இந்த 1 டிஜிட் 1s பிளேஸ் இருக்கு வந்து இங்கே ரைட் பண்ணணும், 10s பிளேஸை கொஞ்சம் தள்ளி ரைட் பண்ணி. இது இப்படி தான் ரைட் பண்ணணும். 2 டிஜிட் இருந்தால், 1 சிங்கிள் டிஜிட்னா இதுக்கு நேராக ரைட் பண்ணிங்க. 2 டிஜிட் இருந்தால் இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? 32. அப்போ 8 4s are 32. அப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? டேபிள் சொல்லணும். அப்பில் இருக்க நம்பர் வர வரைக்கும் நம்ம சொல்லணும். அப்பில் இருக்க என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ 8 இருக்குது, 8 × 4. டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4th டேபிள் நம்ம சொல்லணும். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32. அப்போ 8 வரைக்கும் தான் நம்ம சொல்லணும். அப்போ 8 4s are ஆன்சரில் என்னது? 32. அதே மாதிரி இதே மாதிரி தான் 2 சம். இதுவும் ஈஸி தான்ப்பா. அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் சொல்லணும். அப்பில் வந்து என்னது 3 இருக்குது, டவுனில் 2 இருக்குது. டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோங்களோ அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்? டேபிள் சொல்லணும். எது வரைக்கும் சொல்லணும்? 3 வரைக்கும். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6ன்னு ரைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஃபோர்த் டேபிள் நம்ம சொல்லணும். 8 வரைக்கும் நம்ம சொல்லணும். அப்போ 8 4s are என்னது? 32. 8 4s are 32. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். 5 × 3 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். அப்போ அப்பில் 5 இருக்குது, டவுனில் 3 இருக்குது. அப்போ நம்ம எந்த டேபிள் நம்ம சொல்லுவோம்? தேர்ட் டேபிள் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தேர்ட் டேபிள் சொல்லணும். எது வரைக்கும் நம்ம சொல்லணும்? 5 வரைக்கும் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ தேர்ட் டேபிள் சொல்லலாமா? 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. அப்போ எது வரைக்கும் நம்ம சொல்லணும்? 5 வரைக்கும் தான் சொல்லணும். அப்போ 5 3s are 15.
15 எப்படி ரைட் பண்ணணும்? இந்த 5 வந்து ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக ரைட் பண்ணணும், 1 வந்து கொஞ்சம் தள்ளி ரைட் பண்ணணும். 5 3s are 15. அப்போ ஆன்சர் இஸ் என்னது? 15. ஓகேங்களா? அப்பில் 5 இருக்குது, டவுனில் 3 இருக்குது. டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டேபிள் சொல்லணும். அப்போ 5 3s are 15. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு 2 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? மேலே வந்து மேலே வந்து 3 டிஜிட் இருக்குது, டவுனில் வந்து 1 சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. இந்த மாதிரி எப்படி மிஸ் போடுறது? அதே சேம் மெத்தட் தான். நம்ம இதில் 3 நம்பர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். போன சம்மில் வந்து 1 டிஜிட் தான் இருந்தது. 1 டிஜிட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிங்கிள் டிஜிட்டில் இருந்ததில் நம்ம அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? மல்டிப்ளை பண்ணி போட்டோம். இதில் வந்து அப்பில் வந்து என்னது 3 டிஜிட் இருக்குது, மேலே வந்து 3 டிஜிட் இருக்குது, டவுனில் வந்து 1 டிஜிட் தான் இருக்குது. இது எப்படி மிஸ் நம்ம போடுறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொல்லித்தரேன் பாருங்கள் மிஸ்ஸு. பாருங்கள் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஃபஸ்ட்டு இதுவும் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி கிராஸாக இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 2 1லேருந்து 2லேருந்து 2க்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு நம்பரும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதுவும் பண்ணால் என்னது? 3. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நம்ம 2 டேபிள் தான் நம்ம சொல்ல போகிறோம். டவுனில் என்ன நம்பர் இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ செகண்ட் டேபிள் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம எது வரைக்கும் சொல்லணும்? 3 வரைக்கும் சொல்லணும். எந்த டேபிள் சொல்லணும்? செகண்ட் டேபிள் சொல்லணும். அப்போ 3 வரைக்கும் சொல்லலாங்களா? 1 2 is 2 மிஸ் சொல்ல ஃபாலோ பண்ணிகிட்டே சொல்லுங்கள். 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are என்னது? 6. 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணால் என்னது? 6. இதுக்கு நேராக நம்ம ரைட் பண்ணணும். அடுத்து இதுவும் மல்டிப்ளை பண்ணிட்டோமாப்பா. அடுத்து என்னது? இங்கே 1 இருக்குது. இந்த 1ஐயும் 2வையும் கிராஸாக 1ஐயும் 2வையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 2 is 2, 1 2 is 2. அப்போ இந்த 1க்கு நேராக ரைட் பண்ணணும். 1 2 is 2. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு 3யும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம், 1ஐயும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. ஓகேங்களா? இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இது வரைக்கும் நம்ம சொல்லணும்? செகண்ட் டேபிள் வந்து 2 வரைக்கும் சொல்லணும். அப்போ 1 2 is 2, 2 2s are 4. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 4. அப்போ ஆன்சர் இஸ் என்னது? டோட்டலாக 426. ஆன்சர் இஸ் என்னது? 426. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். அப்பில் வந்து 3 டிஜிட் இருக்குப்பா. 1 2 3 டிஜிட் நம்பர் 3 நம்பர் இருக்குது. டவுனில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ 3 நம்பர்ஸையும் இந்த ஒரே ஒரு நம்பரால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பராக பண்ணணும். 1s பிளேஸு 10s பிளேஸ், இது 100 பிளேஸ். ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து நம்ம பண்ணணும், ஒவ்வொரு டிஜிட்டில் இருந்து. ஓகேங்களா? இப்போ 3 2s are 6, 1 2 is 2, 2 2s are 4. அந்தந்த டிஜிட்டுக்கு நேராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் லாஸ்ட் சம் பாருங்கள். 532 into 4. 532 into 4 என்ன டேபிள் வந்திருக்கு? 4th டேபிள் வந்திருக்கு. டவுனில் என்ன நம்பர் இருக்கோ அந்த டேபிள் தான் சொல்லணும். அப்பில் நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 2 அதே மாதிரி தான். இதுவும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 5 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு டவுனில் இருக்க நம்பரோட ஒவ்வொரு அப்பில் இருக்க நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? இப்போ 1s பிளேஸ் இதுவும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 4s are என்னது? 8. இப்போ சொல்லி பாருங்கள். 2 வரைக்கும் சொல்லி பாருங்கள். 4th டேபிள் 1 4 is 4, 2 4s are 8. 1 4 is 4, 2 4s are 8. ஓகேங்களா? அப்போ இது 4th டேபிள் சொல்லணும். இங்கே 3 வரைக்கும் சொல்லணும் 4th டேபிள். ஓகேங்களா? 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 3 4s are 12. மிஸ் இது எப்படி மிஸ்? இது வந்து 12ன்னு வந்திருக்குப்பா, 2 டிஜிட் வந்திருக்கு. சிங்கிள் டிஜிட்னா நம்ம அப்படியே போட்டுரும். இதில் 2 டிஜிட் இருக்குது. அப்போ 2 டிஜிட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 டிஜிட் அப்படியே ரைட் பண்ணலாமாப்பா? இல்லை. ஓகேங்களா? இந்த 1s பிளேஸில் இருக்கு இல்லைங்களா, அந்த 2வை மட்டும் நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம்? ரைட் பண்ணோம். ரிமைனிங் என்ன இருக்குது? 1 இருக்குது. இந்த 1 வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 5 4s are 20. இப்போ பாருங்கள் 4th டேபிள் வந்து 5 வரைக்கும் சொல்லுங்கள். 4th டேபிள். ஓகேங்களா? 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20. ஓகேங்களா? இந்த 1 வந்து இங்கே இருக்குது. 5 4s are 20, 20 + 1 என்னது? 20 after 1 21. எப்படி ரைட் பண்ணோம்? 21. இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? சரிப்பா, இதே மாதிரி ரிமைனிங் வர மாதிரி பார்க்கலாங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அதுக்கு நம்ம டேபிள் சொல்லணும். 2
மேலே அப்ளை என்ன நம்பர் கொடுக்கணும் அந்த நம்பர் வரைக்கும் சொல்லணும். 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஓகேங்களா, 4th டேபிள் நம்ம சொல்லணும். எது வரைக்கும் சொல்லணும்? 2 வரைக்கும் சொல்லணும். 2 வரைக்கும் தான் சொல்லணும். அப்போ 1 4 is 4, 2 4s are 8. நெக்ஸ்ட்டு 3யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 4s are 12. 12க்கு வந்து இந்த 2வை நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ரிமைனிங் 1 இருக்குது. அந்த 1 அப்படியே இருக்கட்டும். நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ 4th டேபிள் சொல்லணும். எது வரைக்கும் சொல்லணும்? 5 வரைக்கும் சொல்லணும். அப்போ 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20. 20 இங்கே 1 இருக்கு இல்லைங்களா, இந்த 1ஐ வந்து நம்ம என்ன பண்ணணும்? 20 + 1 21. ஆன்சர் வந்து இங்கே எடுத்து ரைட் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 2128. என்னது? 2128. ஓகேங்களா, அதே மாதிரிப்பா இப்போ 0 வர மாதிரி பார்க்கலாங்களா? 0 வந்தால் எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் அதே 0 தான் வரும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 3rd டேபிள் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 3rd டேபிள் இருக்குது. இப்போ பாருங்கள், 3rd டேபிளால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 0வோட எது? 1000 × 0 0, 100 × 0 0, அடுத்து நெக்ஸ்ட்டு 10,000 × 0 0. 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். என்னது? 5 × 0 0, 0 5s are 0. ஓகேங்களா, இதோட எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 100 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், இல்லை க்ரோராக இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், இல்லை 1 lakh இருக்கட்டும், 10 lakhs இருக்கட்டும், இதோட மல்டிப்ளைப்பா. 0வோட எந்த நம்பர் வந்தாலும் மல்டிப்ளை பண்ணாலும், 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அது என்னது? 0 தான். வேல்யூ வந்து எதுவுமே எந்த நம்பருமே வராது. ஓகேங்களா, அடிஷன்லாம் அப்படி கிடையாது. 0வோட எந்த நம்பர் வந்து ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஆனால் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த அளவுக்கு 0வோட எந்த நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணாலும் என்னது? 0. என்னது? 0. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து 760 இருக்குது. டேபிள் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன டேபிள் நம்ம சொல்லணும்? 3rd டேபிள் சொல்லணும். என்ன டேபிள் சொல்லணும்? டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த டேபிள் சொல்லணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அப்போ 3 0 சாரிப்பா 0 3s are 0. நான் மிஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்பர் எந்த நம்பரோட 0 மல்டிப்ளை பண்ணாலும் அதே என்னது? 0 தான். 0 4s are 0. ஓகேங்களா, இந்த மாதிரி 0 4s are 0 4s are 0. எந்த நம்பராக வந்து 0வோட மல்டிப்ளை பண்ணாலும் அதே 0 தான் வரும். நம்பர் வந்து வரவே வராது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் 0 3s are 0. 0 வந்து அப்படியே போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதுவும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் டிஜிட் இருக்கு இல்லைங்களா, இதுவும் நம்ம கிராஸ் இதுவும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதோட 6ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 வந்து 3rd டேபிள் சொல்லணும். எது வரைக்கும் சொல்லணும்? 6 வரைக்கும் சொல்லணும். அப்போ 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18. 2 டிஜிட் வந்து அப்படியே நம்ம போடலாமாப்பா? இல்லை, ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு டிஜிட் 1s பிளேஸ் இருக்குல்ல, அந்த 8ஐ மட்டும் தான் நம்ம போடணும். ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த 1 இருக்குது. இந்த 1ஐ வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும். லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? மறந்துடக்கூடாது. லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இதுவும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 0 போட்டோம். 6 3s are 18. ரிமைனிங் என்னது? 8 போட்டோம். ரிமைனிங் 1 இருக்குது. நெக்ஸ்ட் இது லாஸ்ட் டிஜிட் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். எது வரைக்கும் பண்ண போகிறோம்? 7 வரைக்கும். அப்போ 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21. அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிடலாமா? ரிமைனிங் இருக்கு இல்லைங்களா, அப்போ 7 3s are என்னது? 21. 21 + 1, இங்கே 1 இருக்கு இல்லைங்களா, அப்போ 20ஓட 1ஓட சேர்த்தா என்னது ஆட் பண்ணா? 22. என்னது? 22. அப்போ ஆன்சர் இஸ் என்னது? 2280. ஆன்சர் இஸ் 2280. புரியுதுங்களாப்பா? இதே மாதிரி தான் நம்ம போடணும். சிங்கிள் டிஜிட்லேயும் பார்த்தாச்சு. இதில் அப்பில் வந்து 3 டிஜிட்லேயும் இருக்குது, 3 நம்பர்ஸ் இருக்குது. அந்த மாதிரியும் பார்த்தாச்சு. அதே மாதிரி இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் என்னது ஆன்சர்? 0 தான். ஓகேங்களா, அதே மாதிரி 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். 1 3s are 3. சாரி, இப்போ 1 3s are 3 1s are 3, 4 1s are 4. ஓகேங்களா, 100 1s are 100.
எந்த நம்பர் ஒன்னோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான். ஆனால் ஜீரோவோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் என்னது ஜீரோ தான் வரும். ஓகேங்களா? அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னும் ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மல்டிப்ளிகேஷன்னா பெருக்கல். மல்டிப்ளிகேஷன்னா என்னது பெருக்கல். அது வந்து சிம்பிள் வந்து இன்ட்டு. சிம்பிள் வந்து என்னது இன்ட்டு சிம்பிள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் 3 into 2 இருக்குது. அப்போ 3 2s are 6. 3 2s are 6. ஓகேங்களா? டவுனில் என்ன நம்பர் அப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த டவுனில் இருக்க நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்? டவுனில் இருக்க நம்பருக்கு நம்ம டேபிள் சொல்லணும். எது வரைக்கும் நம்ம சொல்லணும்? அப்பில் இருக்க நம்பர் வரைக்கும் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. அப்போ ஆன்சர் இஸ் என்னது 6. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8 into 4. 8 into 4. அப்போ டவுனில் என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. அப்போ எந்த டேபிள் சொல்லணும்? 4th டேபிள் சொல்லணும். எந்த டேபிள் சொல்லணும்? 4th டேபிள் சொல்லணும். எது வரைக்கும் சொல்லணும்? 8 வரைக்கும் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32. ஆன்சர் வந்து என்னது 32. 32 வந்து ஒன்ஸ் பிளேஸ் இருக்க 2வை இங்கே போடணும், 3யை வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி போடணும். ஓகேங்களா? 32. ஆன்சர் இஸ் 32. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 into 3. ஓகேங்களா? இப்போ டவுனில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 3 இருக்குது. அப்போ அப்பில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் வரைக்கும் சொல்லணும். அப்போ என்ன டேபிள் சொல்லணும்? டவுனில் இருக்க நம்பருக்கு தான் நம்ம டேபிள் சொல்லணும். என்ன டேபிள் சொல்லணும்? 3rd டேபிள் சொல்லணும். அப்போ எது வரைக்கும் சொல்லணும்? 5 வரைக்கும் சொல்லணும். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. அப்போ ஆன்சர் இஸ் 15. 1 after 5 50. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து 3 நம்பர்ஸ் இருக்குது, 213. இப்போ டவுனில் என்ன இருக்குது? டவுனில் 2. செகண்ட் டேபிள் நம்ம சொல்லணும். 213 into 2. ஓகேங்களா? இப்போ இந்த டிஜிட்டு நல்லா லெசன் பண்ணுங்கள். இதில் 3 நம்பர்ஸ் இருக்குது, சிங்கிள் நம்பர் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே போட்டிங்க. இதில் 2 டிஜிட் வரும், உங்களுக்கு 3 டிஜிட் இருக்குப்பா. ஆனால் டவுனில் வந்து சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. 2 டிஜிட் 3 டிஜிட் கூட வரலாம், வரும். உங்களுக்கு ஹையர் கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்பில் மட்டும் தான் உங்களுக்கு 3 டிஜிட் நம்பர் இருக்குது, டவுனில் சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தால் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? டவுனில் 2 டிஜிட் 3 டிஜிட் இல்லை 4 டிஜிட் வர மாதிரி இருக்குது சம்மு. நீங்கள் ஹையர் கிளாஸ் போக போக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு டவுனில் சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. வெரி வெரி ஈஸி தான். அப்பில் மட்டும் தான் 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ 213 into 2. நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டவுனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த நம்பருக்கு நம்ம டேபிள் சொல்லணும். அப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3. இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணணும். ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து மல்டிப்ளை பண்ணணும். ஒன்ஸு, அடுத்து டென்ஸு, இதுவும் இது மல்டிப்ளை பண்ணணும். 100 ப்ளஸ் இதுவும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 3 2s are 6, 3 2s are 6, 1 2 is 2. சிங்கிள் டிஜிட் மட்டும் வந்தால் நம்ம அப்படியே போடுறோம். இது 2 டிஜிட் வந்ததுன்னா ஒன்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்டை மட்டும் ரைட் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் ரிமைனிங்காக அங்கே வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதோடு சேர்த்து நெக்ஸ்ட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 1 2 is 2. இது மல்டிப்ளை பண்ணி போட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் 10 ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 100 ப்ளஸ் 2 2s are 4. அப்போ ஆன்சர் இஸ் என்னது? 426. ஆன்சர் இஸ் என்னது? 426. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டுப்பா 532 into 4. அப்போ டவுனில் என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன டேபிள் சொல்லணும்? 4th டேபிள் சொல்லணும். என்ன டேபிள் சொல்லணும்? 4th டேபிள் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இப்போ பாருங்கள், 4th டேபிள் எது வரைக்கும் சொல்லணும்? 2 வர வரைக்கும் சொல்லணும். ஓகேங்களா? 1 4 is 4, 2 4s are 8. அடுத்து நெக்ஸ்ட்டு 3யும் 4யும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4th டேபிள் நம்ம சொல்லணும். அப்போ எது வரைக்கும் நம்ம சொல்லணும்? 3 வரைக்கும் நம்ம சொல்லணும். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are
12 2 டிஜிட் வந்ததுன்னா சிங்கிள் டிஜிட் வந்ததுன்னா நம்ம அப்படியே ரைட் பண்ணணும். 2 டிஜிட் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், அப்படியே ரைட் பண்ணக்கூடாது. தனியே இந்த மாதிரி சைடில் ரைட் பண்ணிட்டு இந்த ஒன்ஸ் பிளேஸ் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த நம்பர் இதை எழுதிடக்கூடாது. இந்த நம்பரை தான் நம்ம எடுத்து ரைட் பண்ணணும். 2 ரைட் பண்ணுறோம், 12 2 ரைட் பண்ணுறோம், ரிமைனிங் 1 இருக்குது. ஓகேங்களா, அது வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் டிஜிட் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஆட் பண்ணி போட போகிறோம். மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஆட் பண்ணி போட போகிறோம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரிமைனிங் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி போடணும். ஓகேங்களா, அப்போ 5 4s are 20. என்னது 5 4s are 20. ஓகேங்களா, அப்போ 20 + 1 என்னது 21. 5 4s are 20. 20 + 1 என்னது 21. அப்போ ஆன்சர் இஸ் 2128. ஆன்சர் இஸ் என்னது 2128. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கப்பா, வெரி வெரி ஈஸி. 760 × 3 அப்படின்னு இருக்கு. இப்போ 0 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 6 3s மல்டிப்ளை பண்ணுறோம், 7 3s மல்டிப்ளை பண்ணி போடுறோம். ஓகேங்களா, 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும், இல்லை 0 கீழே இருந்து 3 மேலே இருந்து அப்பில் இருந்தாலும், எந்த நம்பரோட 0 வந்து மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஓகேங்களா, இதே 1ஓட நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் வரும். ஆனால் 0வோட மல்டிப்ளை பண்ணால் மட்டும் அது என்னது 0 தான். 0 3s are 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 16 3 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 6 3s are சொல்லி பார்க்கணும். டக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சொல்லி பார்க்கலாம். மனசுக்குள்ளே 6 வர வரைக்கும் சொல்லணும். ஓகேங்களா, 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18. அப்போ 6 வர வரைக்கும் தான் சொல்லணும். 18னா அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரைட் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா, 6 3s are 18. அப்போ அந்த 8 வந்து நம்ம மட்டும் போட்டுக்கணும். மீதி பேலன்ஸ் ரிமைனிங் என்னது 1 இருக்குது. நெக்ஸ்ட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணிட்டு தான் அந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 7 3s are என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா, 2 டிஜிட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம். லாஸ்ட் டிஜிட் இருக்குது 7 3s are சொல்லி பார்க்கணும். தெரிஞ்சு அப்படியே ரைட் பண்ணலாம் 21. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21. 21 மட்டும் அப்படியே ரைட் பண்ணிடக்கூடாது. இங்கே பேலன்ஸ் 1 இருக்கு இல்லைங்களா, அப்போ 21 இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். 21 + 1 என்னது 22. என்னது 22. அப்போ ஆன்சர் இஸ் என்னது 2280. ஆன்சர் இஸ் 2280. ஓகேங்களா, சரிப்பா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ 1000 இருக்குது. 1000ஓட 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 0 1s are 0, 0 1s are 0, 0 1s are 0, 1 1 is என்னது 1. 1ஓட எந்த மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 9999 1. இப்போ 1ஓட மல்டிப்ளை எந்த நம்பர் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். பாருங்கள் 9 1s are 9, 9 1s are 9, 9 1s are 9, 9 1s are 9. அதே நம்பர் வந்துருச்சுங்களா, மேலே உள்ள நம்பர் அதே மாதிரி 1ஓட 1000 மல்டிப்ளை அதே நம்பர் தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 8928 1ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால தான் 1 டேபிள் வந்து நம்ம வைக்கலப்பா. 1 டேபிள் வந்து ஈஸி தான். அது 1 1 is 1, 2 1s are 2, 3 1s are 3 அதே நம்பர் தான் வரும். ஓகேங்களா, அதனால தான் உங்களுக்கு செகண்ட் டேபிளில் இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 8 1 is 8, 2 1s are 2, 9 1s are 9, 8 1s are 8. பார்த்தீங்களா, மேலே உள்ள அப்பில் இருக்க நம்பர் அப்படியே வந்துருச்சு. அதனால தான் 1ஓட எந்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஓகேங்களா, ஆனால் 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 100ஆக இருக்கட்டும், 1000ஆக இருக்கட்டும், 10,000ஆக இருக்கட்டும், 1 lakh இருக்கட்டும், 10 lakhs இருக்கட்டும், 15 lakhs இருக்கட்டும், இல்லை க்ரோராக இருக்கட்டும், அது எந்த நம்பரால் ஓகேவா, எந்த நம்பராக இருந்தாலும் 0வோட மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். என்ன வரும், 0 தான் வரும். ஓகேங்களா, சரிப்பா. இந்த சம் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது மல்டிப்ளிகேஷன். உங்களுக்கு வந்து இது வந்து எனது நியூ மெத்தடு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 2 டிஜிட்லேயும் வரும், 3 டிஜிட்லேயும் வரும் செகண்டில். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் 3rd 4th 5th போயிட்டிங்கன்னா 4 டிஜிட் கூட வரும். அப்லேயும் 4 டிஜிட் இருக்கும், டவுன்லேயும் 4 டிஜிட் இருக்கும். அது வேறு மெத்தடு. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மெத்தட் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்ப்பா. ஹோம்ஒர்க் வந்து
வெரி வெரி ஈஸி தான். இப்போ பாருங்கள் ஹோம்ஒர்க்கில் ஃபஸ்ட்டு சம் 7 × 5 ஃபிஃப்த் டேபிள் நீங்கள் சொல்லி பார்க்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து என்னது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, டேபிள்ஸ்லாம் யூகேஜிலையும் படிச்சிருப்பீங்க, அதனால் தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறதுக்காக மிஸ்ஸு நான் 4th டேபிள் 5th டேபிள் 6th டேபிள்லாம் மிஸ்ஸு நான் இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம், நடத்துகிறேன். ஓகேங்களா? இப்போ 7 × 5 7 5 சார் என்னன்னு நம்ம ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 4 × 6 4 6 நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 9 × 3 என்னது 9 × 3 வந்து என்னது 9 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேங்களா? சரிப்பா, இது வெரி வெரி ஈஸிப்பா. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் அதே மாதிரி 2 டிஜிட்டில் இருக்கிற மாதிரி மிஸ் அதே மாதிரி நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 3 சம் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இது 4th சம். இது என்னது 4th சம் மிஸ்ஸு நான் போடுறேன் பாருங்கள். 0 வந்தாலும் ஈஸி தான்ப்பா. 4th சம் பாருங்கள். 6 9 8 0 4. ஓகேங்களா? ஆல்ரெடி இது சொல்லி கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. இந்த சம் நீங்கள் போடுங்க 4th சம். ஓகேங்களா? 0 வந்திருக்கு எப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு வருங்க 5th சம். 5th சம்மில் உங்களுக்கு அப்பில் வந்து 3 டிஜிட் இருக்கும், டவுனில் சிங்கிள் டிஜிட் தான். ஓகேங்களா? 9 2 5. டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 5th டேபிள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்கப்பா, அதனால் உங்களுக்கு தெரியும். டேபிளில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. இப்போ என்ன டேபிள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து 12 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 16 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மிஸ் நடத்திடுறேன். ஓகேங்களா? பாருங்கள் 925 × 5. ஓகேங்களா? அதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான், நம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம், மாறி இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஹவுஸில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். 6980 × 4 4th டேபிள் நம்ம சொல்லணும். மேலே அப்பில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரை நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி இங்கே ரைட் பண்ணணும். ஓகேங்களா? சிங்கிள் டிஜிட் இருந்தால் அப்படியே நம்ம ரைட் பண்ணிடுவோம். 2 டிஜிட் இருந்தால் அதில் 1 டிஜிட் மட்டும் ரைட் பண்ணிட்டு 1 டிஜிட் என்னது நெக்ஸ்ட் டிஜிட் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் 925 × 5 925 × 5. அப்போ டவுனில் அப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் டவுனில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். டவுனில் இருக்க நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், டேபிள் சொல்லணும். அப்பில் இருக்க நம்பருக்கு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, டேபிள் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? டவுனில் வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், டேபிள் சொல்லணும். ஓகேங்களா? இந்த 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும், 2 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும், 9 5 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி அழகாக ரைட் பண்ணணும். ஓகேங்களா? வெரி வெரி ஈஸிப்பா. மல்டிப்ளிகேஷனில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1ஓட எந்த நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஆனால் 0ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும், 0 தான் வரும். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. 2 டிஜிட் இருந்தால் அதில் 1 டிஜிட் மட்டும் ரைட் பண்ணிட்டு 1 டிஜிட்டை நெக்ஸ்ட் டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் சம் போடுங்க. ஹவுஸில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய சம்ப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாமில் நல்லா போட முடியும். நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. டைமை வந்து யாரும் என்ன பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சரிப்பா, இதை வந்து ரைட் பண்ணி இந்த ஹோம்ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து போட்டு மிஸ்ஸுக்கு வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணிடணும். மிஸ்ஸு வந்து கண்டிப்பாக நான் வாட்ச் பண்ணுவேன். நிறைய பேர் வந்துப்பா அந்த ஹோம்ஒர்க் வந்து சென்ட் பண்ணி விடவே மாட்டேங்கிறீங்க. மிஸ் வந்து பார்ப்போம் ஏதாவது அனுப்பிவிட்ருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து என்னது அனுப்புறதே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்களா என்னான்னு தெரில. வீடியோஸ் வந்து பாருங்கப்பா. சப்போஸ் மிஸ் எங்களுக்கு மொபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் கூட யார்ட்டையாவது ஹெல்ப்பு கேட்டு கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? அன்னன்னைக்கு சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்னன்னைக்கு படிச்சிருங்க. ஓகேங்களா? அதேமாதிரி சம் வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரிப்பா, அதே மாதிரி முன்னாடி என்ன நடத்துகிறோமோ கிளாஸில் அடிஷனாக இருக்கட்டும், சப்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், இல்லை மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் வந்துருச்சு. இப்போ 4th அண்ணாக்காக வந்து எக்ஸாம் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு செகண்டுக்கு எல்லா கிளாஸுக்குமே உண்டு, எக்ஸாம் உண்டு. எல்கேஜி யூகேஜி எல்லா கிளாஸுக்கும் உண்டு. நல்லா என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? சரிப்பா, ஹவுஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் வந்துச்சு, கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள். டைமை யாரும் என்ன பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.